எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான பதிவு சுயமாக சிந்தனை செய்யாத மனிதன் அடிமை. சிந்திப்பவனே முன்னேறுகிறான். இங்கார்சால் அவர்களுடைய பொன்மொழிகளுங்க. கண்டிப்பாக சுய சிந்தனை இல்லைனால் அவர்கள் எப்படி அடுத்தவர்களுக்கு அடிமையாக தான் இருப்பாங்க. சுயமாக சிந்திக்கிறவர்கள் தான் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் அவர்கள் பயணம் பண்ணுவார்கள். பார்த்துக்கோங்க. சுய சிந்தனை இல்லை, யாரையோ நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நிற்க சொன்னால் நிற்கணும், உட்கார சொன்னால் உட்காரணும், எந்திரினா எந்திக்கணும். ஏன்னா அவர்களுக்கு சுய சிந்தனை இருக்காது. அடுத்தவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதையே அவங்க எடுத்துக்கிட்டு அதையே ஒரு பாடமாக அவங்க வாழ்க்கையில் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. உண்மையில் அப்படி இருக்கவே கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் சுய ஒழுக்கம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சுய சிந்தனை. ஏன்னா அவன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா சுய சிந்தனை ரொம்ப முக்கியம். பார்த்துக்கோங்க. எப்பையும் நம்ம தன்னம்பிக்கையோடு வாழணும். அடுத்தவர்களை நம்பி மட்டும் வாழ்ந்துடவே கூடாதுங்க. இந்த வாழ்க்கையில் அடுத்தவர்களை நம்பி வாழ்ந்தோம் அப்படின்னா அவர்களுக்கு அடிமையாக தான் நம்ம இருக்கணும். அதனால் எப்பையும் சுயமாக சிந்தித்து எது நல்லது கெட்டது, வாழ்க்கைக்கு எது ரொம்ப முக்கியமானது அவசியமானது எதுன்னு சொல்லி நம்ம யோசித்து சிந்தித்து வாழ்க்கையில் வெற்றி பாதையில் பயணம் பண்ணணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. ஓம் சாய்ராம்.